26வது ശ്ലോകം. യഥാ കലിയുഗസ്യാദേർദ്വാപരസ്യ ക്ഷയസ്തദാ നരകാത് പാപിനഃ സർവേ ഭവന്തി ഭുവി മാനവ. எப்போ வாக்குமோ கலியுகம் ஆரம்பிக்கவும் துவாபர யுகம் முடியவும் செய்யறது. அப்போது பாபிகள் எல்லாம் நரகத்தை வெடிஞ்சு பூமியில மனுஷர்களாயிட்டு பிறப்பா. 27வது ஸ்லோகம். ஏவம் கால சமாச்சாரோ நான்யதா பூத் கதாச்சன தஸ்மாத் கலிரசத்கர்த்தா தஸ்மின்ஸ்து தாத்ருஷே பிரஜா. இதாக்கும் காலதர்மம். ஒருபோதும் இந்த காலதர்மம் மாறாது. அதனால துஷிச்ச கர்மங்கள் செய்யற ஒரு கேரக்டராக்கும் கலிக்கு உள்ளது. அந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரஜகளும் அந்த கலிய மாதிரியே துஷ்ட புத்தி இருக்கிறவாளாயிட்டு பவிக்கிறா. அதாக்கும் கலிகாலத்துல இത്രയും துஷ்டர்கள் உண்டாகிறதுக்கான காரணம். 28வது ஸ்லோகம். கதாசித் தெய்வயோகாத்து பிராணினாம் யத்யயோ பவேத் கலௌ யே சாதவ கேஜே த்வாபரே சம்பவந்தி தே. பகவானோடு நிச்சயப்படி சில டைமில் உயிரினங்களோட கர்மங்களில் சேஞ்சஸ் உண்டாகலாம். கலிகாலத்திலேயும் சஜ்ஜனங்கள் உண்டாகத்தான் செய்வா. அவா துவாபர யுகத்தில் ஜென்மம் எடுப்பா. 29வது ஸ்லோகம். ததா த்ரேதாயுகே கேஜித் கேஜித் சத்யயுகே ததா துஷ்டா சத்யயுகே ஏதோ தே பவந்தி கலாவபே. அதே மாதிரி சிலவா திரேதாயுகத்திலையும் சிலவா சத்தியயுகத்திலையும் ஜனிப்பா. சத்தியயுகத்தில துஷ்டர்களா இருக்கிறவா கலியுகத்தில ஜனிப்பா. 30வது ஸ்லோகம். கிருத கர்ம பிரபாவேன பிராப்னுவந்த்ய சுகானி ச புனಶ್ಚ தாத்ருஷம் கர்ம குர்வந்தி யுகபாவத. கர்மத்துக்கு தகுந்த மாதிரி பலவித துன்பங்களை அவ அனுபவிக்கிறா, சுகங்களை அனுபவிக்கிறா. யுக தர்மம் அனுசரிச்சு அவ மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி பிரவൃத்திகளை செஞ்சுட்டே இருக்கா. ஜனமேஜயன் அதுக்கான டவுட்டை மறுபடியும் கேட்கிறார். இப்ப சொன்னதினோடு வியாச பகவான் சொன்னாரே அதனோட டவுட்டு இன்னும் வர்றது ஜனமேஜயனுக்கு. அவர் கேட்கிறார். அதனால ஜனமேஜய உவாச்ச. 31வது ஸ்லோகம். யுக தர்மான் மகாபாகா ப்ரூஹி சர்வானசேஷதா யஸ்மின் வை யாத்ருஷோ தர்மோ ஞாதுமிச்சாமி தம் ததா. மகாசிரேஷ்டராயிருக்கிற வியாச பகவானே, யுக தர்மங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சொல்லித்தாருங்கோ. ஏது யுகத்துல ஏதாக்கும் தர்மம் அப்படின்னு செப்பரேட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆக்ரஹம் இருக்கு. அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்லுறார். அதனால வியாச ஓவாச்சா. 32வது ஸ்லோகம். நிபோத நிருபசார்தூல திருஷ்டாந்தம் தே பிரவீம்யஹம் சாதூனாமபிஜேதாம்சி யுகபாவாத் பிரமந்தி. ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே கேளுங்கோ, நான் சொல்லுறேன். திருஷ்டாந்தமாயிட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லுறேன், கேளுங்கோ. யுக பிரபாவத்தால சஜ்ஜனங்களோடு மனசு கூடியும் பிரமிச்சு போகும். 33வது ஸ்லோகம். பிதோர்யதாதே ராஜேந்திர புத்திர் விப்ராவஹேளனே கிருதாவை கலினா ராஜன் தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனா. ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே, உங்களோட அப்பா பரீட்சித்து மகாராஜா தர்மிஷ்டனாயிருந்தார், ரொம்ப ரொம்ப சிரேஷ்டராயிருந்தார். இருந்துட்டு கூட இந்த
கலி ஆட்டி படைச்சதால ஷமீக மகர்ஷிய இன்சல்ட் பண்றதுக்கு அவருக்கு தோணித்தே. ஷமீக மகர்ஷியோடு கழுத்துல இறந்து போன பாம்பை தூக்கி போட்டதினாலேயாக்குமே புத்திரனான சிருங்கி ശപിച്ചത്. ഇതെല്ലാം இந்த കലിയോട് വിളയാട്ടത്താല വന്നു ചേർന്ന വിഷയങ്ങളാക്കുമേ. 34ാவது ശ്ലോകം. അന്യദാ ക്ഷത്രിയോ രാജാ യയാതി കുല സംഭവ താപസസ്യഗളേ സർപ്പം മൃദം കസ്മാദയോജയത്. அப்படி அந்த கலியோடு இன்ஃப்ளூயன்ஸால ஆக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இல்லைனா யயாதியோடு வம்சத்துல ஜனிச்ச க்ஷத்ரியனான பரீட்சித் ராஜா தபசு பண்ணின்னு இருக்கிற ஷமீக மகர்ஷியோடு கழுத்துல இறந்து போன பாம்பை தூக்கி போடுறது எப்படி? 35வது ஸ்லோகம். சர்வம் யுகபலம் ராஜன் வேதிதவ்யம் விஜானதா பிரயத்னேன ஹி கர்த்தவ்யம் தர்ம கர்ம விசேஷதா. ஜனமேஜய ராஜாவே, இதெல்லாம் யுகத்தோடு பிரபாவம் காரணமாக்கும் அப்படின்னு புத்தி உபயோகிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ധർമാനുസൃതமான കർമ്മം അവശ്യം അനുഷ്ഠിക്കവും വേണം. 36ാவது ശ്ലോകം. നൂനം സത്യയുഗേ രാജൻ ബ്രാഹ്മണാ വേദപാരകാ പരാശക്ത്യർച്ചനരദാ ദേവീ ദർശനലാലസ. സത്യയുഗത്തിലെ ബ്രാഹ്മണർ വേദത്തോട് ടോപ്പ് മോസ്റ്റ് അവസ്ഥയെ പ്രാപിച്ചവാളാക്കും. പരാശക്തിയെ അർച്ചന പண்றதுல താല്പര്യം ரொம்பி வழிஞ்சவாளாக்கும். ദേവീ ദർശനത്തിലെ ഗുഷിപ്പെടുறവാളുമാക്കും. 37ാவது ശ്ലോകം. ഗായത്രീ പ്രണവാസക്ത ഗായത്രീ ധ്യാനകാരിണ ഗായത്രീ ജപ സംസക്ത மாயாபீஜை கஜாபினா. காயத்ரி பிரணவம் இதெல்லாம் ஜபிக்கிறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா, அவ காயத்ரிய தியானிக்கிறவாளாயிட்டு இருந்தா, காயத்ரி ஜபத்துல முழுகினவாளாயிட்டு இருந்தா, தேவியோடு அந்த மாயாபீஜ மந்திரத்தை ஜபிக்கிறவாளுமாயிட்டும் அவ இருந்தா. 38வது ஸ்லோகம். கிராமே கிராமே பராம்பாயா பிராசாதகரணோல்சுகா ஸ்வகர்ம நிரதா சர்வே சத்யசௌஜதயான்விதா. கிராமங்கள் தோறும் ஆதிபராசக்தியோடு கோவில்களை നിർമ്മിக்கிறதுல താല്പര്യം இருக்கிறவாளாயிட்டும், அவாவாளோடு கர்மங்களை செய்யறவாளாயிட்டும், சத்தியம் சௌஜம் தயை இதெல்லாம் இருக்கிறவாளுமாயிட்டும் அவ இருந்தா. 39வது ஸ்லோகம். த்ரையோக்த கர்ம நிரதா தத்வஞான விசாரதா அபவன் க்ஷத்ரியாஸ்தத்ர பிரஜாபரண தல்பரா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள் செய்யறதுல முழுகினவாளாயிட்டு இருந்தா, தத்துவ சிந்தனை இருக்கிறவாளாயிட்டு இருந்தா, இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிறவாளாயிட்டு இருந்தா, அந்த காலகட்டத்துல க்ஷத்ரியர்கள் பிரஜா சம்ரட்சணத்துல தால்பரியம் இருக்கிறவாளாயிட்டும் இருந்தா. 40வது ஸ்லோகம். வைஷ்யாஸ்து கிருஷி வாணிஜ்ய கோசேவா நிரதாஸ்ததா சூத்ரா சேவா பராஸ்தத்ர புண்ணியே சத்யயுகே நிருபா. அப்படியே வைஷ்யர்கள்
கிருஷி, விவசாயம், கோபரிபாலனம் இதெல்லாம் செய்யறதுல ரொம்ப ரொம்ப தாற்பயம் இருக்கிறவாளாயிட்டு இருந்தா, சூத்ரர்கள் சத்திரியர்களுக்கும் பிராமணாளுக்கும் வைசியர்களுக்கும் எல்லாம் பலவிதமான ஹெல்ப் பண்றவாளுமாயிட்டு இருந்தா. புண்ணியமான அந்த சத்திய யுகத்துல இப்படி எல்லாம் நடந்தது. 41வது ஸ்லோகம். பராம்பா பூஜனாசக்தா சர்வே வர்ணா பரே யுகே ததா த்ரேதாயுகே கிஞ்சேத் ந்யூனா தர்மஸ்ய சம்ஸ்திதி. உத்தமமான அந்த கிருதயுகத்துல, அந்த சத்திய யுகத்துல எல்லா வர்ணத்துல இருக்கிறவாளும் தேவி பூஜையில ஆக்ரகம் இருக்கிறவாளாயிட்டு இருந்தா. திரேதாயுகத்துல தர்மத்துக்கு கொஞ்சம் ஒரு கோட்டம் சம்பவிக்கிறது. 42வது ஸ்லோகம். द्वापरेज विशेषेण न्यूना सत्ययुगस्थिति पूर्वं ये राक्षसा राजंस्ते कलौ ब्राह्मणा स्मृदा. ദ്വാപര യുഗത്തിലെ വിശേഷമായിട്ടും സത്യയുഗത്തെ கம்பேர் பண்ணி பார்க்கறத தர்மத்துக்கு நிறைய கிளானி சம்பவிக்கும். ராஜாவே, முன்னால ராட்சசர்களாயிருந்தவா கலிகாலத்துல பிராமணர்களாயிட்டு ஜென்மம் எடுக்கிறா. 43வது ஸ்லோகம். பாகண்ட நிரதா பிராயோ பவந்தி ஜனவஞ்சகா அசத்யவாதின சர்வே வேத தர்ம விவர்ஜிதா. அப்படி கலிகாலத்துல பிராமணர்களாயிட்டு ஜனிக்கிறவா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவாளும் அடுத்தவாளை ஏமாத்துறவாளும் ஆயிட்டு அவளோட புத்தி உண்டாகிறது. பொய் பேசுறா. அதே மாதிரி அவளோடு அந்த வேத ஞானத்தை எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு விற்கிறா. 44வது ஸ்லோகம். தாம்பிகா லோக சதுரா மானினோ வேத வர்ஜிதாः शूद्र सेवा परा केजे नाना धर्म प्रवर्तकाः. அகங்காரம் இருக்கிறவாளாயிட்டு இருக்கா. இந்த லௌகீக சுகங்களில முழுகி சரீரபோதம் இருக்கிறவாளாயிட்டு தீரறா. ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ முயற்சி பண்றதில்லை. வேத சிந்தனை அப்படிங்கிறது அவளுக்கு வரவே மாட்டேங்கிறது. சூத்ரர்களை சேவிக்கிறா. சிலவா நானா தர்மங்களில் தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறா. பிராமண தர்மம் அப்படிங்கிற வேதங்களை படிக்கிறதும் படிப்பிக்கிறதும் இதெல்லாம் அவ செய்யவே மாட்டேங்கிறா. 45வது ஸ்லோகம். வேத நிந்தாகரா க்ரூரா தர்ம பிரஷ்டாதிவாதுகா யதா யதா கலிர்விருத்திம் யாதி ராஜம் ததா ததா. வேதங்களை இன்சல்ட் பண்றவாளாயிட்டும், குருவல் மைண்ட் இருக்கிறவாளாயிட்டும், தர்ம பிரஷ்டர்களாயிட்டும், எப்ப பாரு பலதும் சொல்லி புலம்பின் இருக்கிறவாளாயிட்டும் அவ இருக்கா. ராஜாவே, கலி கூடி கூடி வரதுக்கு தகுந்த மாதிரி இந்த துஷ்ட பிரவൃத்திகளும் கூடிண்டே வரது. 46வது ஸ்லோகம். தர்மஸ்ய சத்யமூலஸ்ய க்ஷய சர்வாத்மனா பவேத் ததைவ க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ராஸ்ச தர்மவர்ஜிதாः.
சத்தியமூலகமாக இருக்கிற தர்மத்துக்கு எல்லா விதத்திலையும் கோட்டம் சம்பவிக்கிறது. க்ஷத்ரியர்களும் வைசியர்களும் சூத்ரர்களும் தர்ம சிந்தனைய நகர்த்தி வச்சவாளாயிட்டு இருக்கா. 47வது ஸ்லோகம். அசத்யவாதின பாபாஸ்ததா வர்ணேதரா கலௌ சூத்ரதர்மரதா விப்ரா பிரதிகிரகபராயணா. பொய் பேசுறவாளாயிட்டும் பாபிகளாயிட்டும் அவ பவிக்கிறா. கலிகாலத்துல அந்த மாதிரி இருக்கிறவா நிறைய பேரு இருக்கா. வர்ண வியவஸ்திதியில இன்க்ளூடா இல்லாதவாளும் இருக்கா. விப்ரர்கள் சூத்ர விற்த்தியில தல்பரியம் இருக்கிறவாளாயிட்டு தீரரா. இப்படி வர்ணாசிரம தர்மங்களை மறந்து அவ வாழறா. 48வது ஸ்லோகம். பவிஷ்யந்தி கலௌ ராஜன் யுகே விருத்திம் கதா கில காமசாரா ஸ்திரிய காம லோபமோக சமன்விதா. இப்படியெல்லாம் இந்த கலிகாலத்துல பவிக்கிறது ராஜாவே. கலியில இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆகிறது. ஸ்திரீகளுக்கு காம விசாரம் உண்டாகி வருது. காமம் லோபம் மோகம் இப்படியெல்லாம் இருக்கிற நிறைய பேரு இந்த கலிகாலத்துல உண்டாகிறா. 49வது ஸ்லோகம். பாபாமித்யாபிவாதின்ய சதா க்லேஷரதா நிருபா ஸ்வபர்த்ருவஞ்சகா நித்யம் தர்மபாஷண பண்டிதா. பாபம் செய்யறவாளும் பொய் பேசுறவாளும் பலவித சாகசம் காட்டுறவாளும் கணவர்களை ஏமாத்துறவாளும் தர்ம பரிபாலனம் நடத்தாத்தவாளும் எல்லாம் இந்த கலிகாலத்துல இருக்கா. 50வது ஸ்லோகம். பவந்த்யேவம் விதானார்யா பாபிஷ்டாஸ்ச கலௌ யுகே ஆஹார சுத்யா நிருபதே சித்த சுத்திஸ்து ஜாயதே. இந்த மாதிரி எல்லாம் அவ ஆயித்தீர்வா. ரொம்ப ரொம்ப பாப புத்தி இருக்கிறவாளாக்கும் கலியுகத்துல ஸ்திரீகளும் இருக்கா. ராஜாவே, உணவு தூய்மையா இருக்கணும். உணவு தூய்மையா இல்லாததினாலேயாக்கும் சித்தசுத்தி உண்டாகாத்தது. உணவு தூய்மையா இருந்தானா சித்தசுத்தி உண்டாகும்.